100 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது பணம் இல்ல, அது பெரிய சக்சஸும் இல்ல. அதுதான் இக்கிகாய். இப்போ இந்த இக்கிகாய் புத்தகம் எக்ஸாக்ட்டா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஜப்பான்ல ஒகினாவான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் லிவிங் மக்கள் வாழ்றாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எப்படி இவ்ளோ நீண்ட நாள் இவ்ளோ சந்தோஷமா வாழ்றீங்கன்னு. அப்ப அவங்க சொன்ன ஆன்சர் என்ன தெரியுமா? நாங்க தினமும் காலையில எழும்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த காரணத்துக்கு தான் ஒரு பெயர் இருக்கு. அதுதான் இக்கிகாய். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, காலையில நீங்க எழும்புறதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ரீசன். ஆனா நாம பொதுவா என்ன பண்றோம் தெரியுமா? லைஃப்ல ஒரு பெரிய பர்பஸ் கிடைக்கணும்னு எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, பர்பஸ் ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நம்மளோட ஸ்மால் ஸ்மால் ரீசன்ஸ் தான் லைஃபை மீனிங்ஃபுல் ஆக்குது. அந்த சின்ன ரீசன்ஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு இந்த இக்கிகாய்ங்கிற ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கும். 1, உங்களுக்கு என்ன பண்றது ரொம்ப பிடிக்கும். 2, நீங்க எதை பெர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க, அதாவது உங்களுக்கு எதுல ஸ்கில் நல்லா இருக்கு. 3, அதை மற்றவர்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆக்கலாம். 4, அதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உனக்கு ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரிலேட்டடா உனக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோ. அதாவது, நீ அந்த ஃபுட்டை நல்லா ரிவ்யூ பண்ணுவியா அல்லது அதை ரொம்ப நல்லா குக் பண்ணுவியா? இதுல அந்த 3வது ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத மற்றவர்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆக்கலாம். ஒருவேளை நீ ரிவ்யூ நல்லா பண்ணுவியா, அதை அழகா ரீல்ஸா கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ போடலாம். இல்ல நீ குக்கிங் நல்லா பண்ணுவியா, சூப்பர் ரெசிபி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அல்லது ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை டைரக்ட்லி பீப்புள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வருது. இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா? நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு மணி வராம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீ தொடர்ந்து இதை பில்ட் பண்ணிட்டு உன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கும். அப்படியே அந்த டைரக்ஷன் வந்ததும் மணியும் நேச்சுரலி வர ஆரம்பிக்கும். அதனால இந்த இக்கிகாய் ஃப்ரேம்வொர்க்கை உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி ஒரு பர்பஸோட வாழ முடியும்னு நீங்களே ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு நீங்க எழுந்துக்கும் போது ஒரு ரீசன் இல்லனா கூட பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்லனா கூட பரவாயில்ல. ஆனா நாளைக்கு காலையில நீங்க எழுந்துக்கும் போது கண்டிப்பா இந்த இக்கிகாய் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு ரீசனுடன் ஒரு டைரக்ஷனுடன் நீங்க எழுந்துக்கணும். அதுதான் உங்களுடைய இக்கிகை ஆரம்பம்.